டேய் நீ குறிவாக்க வந்தியா இல்லை உங்கள் அப்பனுக்கு திதி நடத்த வந்தியா? என்ன குறிவாக்க எவனாவது இப்படி வருவானடா? அவன் மூஞ்சிய பாருங்க, அப்படியே தைலம் அங்கே அடிச்சு குருவி கடிச்ச மாதிரி. உட்காரா, மாலை போடுறா, எனக்கு போடுறா, வேமா போடுறா. டேய் உட்காருப்பா, மைக்கில் பேசுறா மொட்டு முண்டை. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ற மயிர் மேனே? உடுக்கு போனா போல எடுத்துட்டு அடிச்சு போனியா உள்ள எரிச்சல்ல உனக்கு. மாலை நீ உட்காந்துட்டு போடு, மைக் எங்கிட்ட எடு. உட்காந்து போட்டா நல்லா இருக்குமா சாமி? ஆதி என்னத்தா போங்க அங்கிட்டு. நீ போய் வீட்டில் போய் உட்காந்து பாரு. எங்கே வந்து பார்க்குற? மாலை ஓட போறியா? பரவாயில்ல, இல்லை ஒன்று ரெண்டு பூ இருக்கு. இது ஏன்னா எனக்கு பார்த்த ஜோசியர் என்னையே சொன்னார், ஆவணிக்குள்ள உன் ஜாதகத்தில் 2 கொலை விழுகிற மாதிரி இருக்கு. விழுந்துருச்சு விழுந்துருச்சு. ஆலமரத்தில் ஒரு விழுது உடஞ்சு விழுந்துருச்சு, பெரிய கொலை. வேப்ப மரத்தில் ஒரு கொலை விழுந்துருச்சு. என்ன டைம் பேசுற பெரிய மயிர்மயன்? 2 கொலை விழுகும்னு சொன்னீங்கல்ல. ஒழுங்கா உட்கார்ற, அரைஞ்சூரிய சூடத்தை பத்த விடா. கொத்தாங்கும்மா யார வைக்கிறீங்க? நோத்தானம்மாண்டு ஆத்தா எங்கம்மா. அதே சென்னை பாசல உங்க அத்தாங்கம்மா. சென்னையில் 10 வருஷம் பணியாரம் சுட்டுக்கிட்டு இருந்தேன் கடையில். பணியாரம் சுட்ட கூடாதுன்னா அரி அரி நமச்சுவாய குருவே நமச்சுவாய குருலிங்க நமச்சுவாய. போடாங்க சூடத்தை குளத்தை சொன்னீங்க, எகன குளத்தை என் தலையில வச்சு கூட எரிச்சு விட்டு போ. உட்கார்றா மயிர்மனை, இதுல பொறுத்துடா. அஞ்சறிவுக்காரன் குறிவாக்க வந்த விளங்குமாடா? நீங்க தானே தலையில பொறுத்த சொன்னீங்க, இதுல வச்சு பொறுதுப்பா. என்னடா நீ கோடாங்க போயாமே சொல்ற, சும்மா கடுப்பு இல்லாம நீ கோடாங்க மழை மயில புடுங்கிட்டு பூதியோட மாச்சு. அவன் ஏதோ பொண்டாட்டி சண்டையில் வந்திருப்பான் போல. நான் தன்னால மனசு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். தீ பிடிக்க முத்தம் குட்டுட்ட மழை மயிரோட பெய்யாதுடா. கோடாஞ்சி பாடிக்கிறேன் பாரு பாட்டு. தீ பிடிக்க என்ன நொப்பத்தலை போட்டு கெட்டுச்சு. கண்டாளி மனை அரைஞ்சூரி. அப்புறம் வெண்ணமான கோளார பேசுனா அடிச்சு பெறங்கிட்டு அடிச்சு போடுவேன். நான் அந்த நாள் மனசு நொந்து போய் வந்திருக்கிறேன். என்ன தீ பிடிக்க நோ பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். எவனை ஏவி விட்டுருக்கேன், அவனை வாட்ச் பண்றேன். என்னப்பா வசனம் மறந்து போச்சா? நான் நீ ஒரு கோடாயின்னு ஓட்ட வந்திருக்கேன் பாடுறா. என் தலையில தெற்படுத்திட்டே அடிச்சுடா. அடிச்சு கத்த கொண்டாப்பா. தொந்திவி நாயகனை எப்பே முருகனுக்கு மூத்தவனே, ஆனை முகத்தோனே அடங்கி தந்த முகம், பேனை வைத்தோனே பெருச்சாலி மகனே, என் ஆபுதடு மாறாமல் நல்லோஜை மங்கிடாமல், என் குரலும் தடுமாறாமல் குரலோஜை மங்கிடாமல், அந்த ஒத்த புளிய மரம் உட மரம் தான் படுக்க, என் பாட்டே முப்பாட்டனை தான் வணங்கி, ஏப்பா இந்த சீன்ல வந்து டேய் அடே டேய் 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 அப்பா, எந்த சாமியாவது உப்பு போட்டு குளிக்கிற சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமாடா? இப்படி இப்படி என்னடா இன்னும் ஆடுனா கொண்ட நம்ம சேர்த்து அடிச்சே விடுவோம். அப்புறம் ப்ரோ நான் தான் ப்ரோ கோடாங்கி, நீங்கள் இல்லை. இந்த முன்னாடி இருக்க 2-3 பேர் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அமைதியாக இருங்க ப்ளீஸ்.
இல்லைன்னா உங்கள் கடுப்பை வச்சு இவனை கொண்டு வருவேன், அனாதே செத்து போவேன். ஒரே அறவேன் சிட்டுக்குருவி அடித்த மாதிரி கொண்டு வருவேன். அப்புறம் பேசாமர் உன்னை அடிப்பண்டா, நீ சொல்லி வை அவங்கள்ட்ட. அவங்கள போய் பிடிச்சிக்கிட்டு இதுன்றா என்ன அவங்க இது பண்ணா என்ன எதுக்கு அடிக்கிற? என்ன நான் குறி வைக்க வந்ததுக்கு ஏன் மேல தப்பா? நீ வேணாம் ஓன்ட்ட நான் பார்த்தது. சரி 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 உட்காரு உட்காரு. ஏ உட்காரா. அவங்களுக்கு ஆதம்னே வெண்ணே கொண்டு வந்தா. உன்னை கொண்டுட்டால. உடம்புக்கு கிட்னி. இப்ப நீ உடுக்க அடிக்கிறே போவாடா. நீ உடுக்க நாதத்துக்கு என்ன? உட்காரு உட்காரு. நீ கொண்டா உடுக்க நான் அடிக்கிறேன். ஏ உட்காரா. நான் தான்டா கோடாங்கி, நீ குறிவாக்க வந்தவன்டா. கான்செப்ட் அப்படித்தானே எழுதியிருந்தேன். சித்திர நல்ல மாதம். சித்திர நல்ல மாதம் அப்புறம் வையாதி கெட்ட மாதமா? வர்ணிக்க விடுப்பா. என்ன வர்ணிக்க மயத்தை புடுங்குற? வேதனையில வந்திருக்கேன். போட்டு வேதனை தீர்த்து சித்திர நல்ல மாதம். வேதனையில் போட்டுக்கிட்டேன் மாப்பு, போதையில செஞ்சு போட்டேன் தப்பு. தப்பு செஞ்சுட்டே வந்திருக்கியா? இல்ல நீ தானப்பா அந்த பாட்டு பாட சொன்ன. வேதனையில வந்திருக்கேன், அதே மெட்டு போட்டேன். நான் எல்லாம் தெரிஞ்ச கோடாங்கடா, சும்மா இல்ல. அன்னைக்கு அன்னைக்கு 600 ரூபாய், இன்னைக்கு 200 ரூபாய். அவன் சம்பள பேலன்ஸை வந்து நோட் பண்றேன். 8 கட்டா 16, 8 8 16 எல்லாத்துக்கும் தெரியும்டா. இழுச்சா பையா போடாங்க. யாருக்குடா தெரியாது? ஒண்ணு வர்ணிக்க விடு, இல்ல உடுக்கோட மூஞ்சி. என்னடா வர்ணிக்கிற? சாமியை கூப்பிடுறா. ஐயனார் இருக்கு, காளியாத்தா இருக்கு, கருப்பசாமி இருக்கு, சாமியை கூப்பிடுறா. இன்னைக்கு தீத்தா கரராக்கு ஒத்தாங்கால நொண்டியா, ஒரு காலு ஜப்பானிய வணங்கி அடந்த வனக்காடு அழகு மலை வாசலா. அத்தி கண்டாலுமே செப்பு. அப்பா உண்மையிலேயே உன்னை கொண்டே வருவேன்ப்பா. அதே ஏயா நீ வேற அவன் தாய் திமிருக்காரன். எந்த சாமியாவது ஏறி அத்தி செப்பை பொழந்துரை முழந்தப்பறான். எந்த சாமியாவது ஏறி கோடாங்கி துடையில உட்காருமாடா? என்ன ஐயோ தொடையில உட்காந்து கொள்ள தெரிஞ்சானாடா அவன். எலும்பு ஒடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு நீ வெக்க இல்லாம எனக்கு நட வெக்கம். என்னைக்கு உன் கூட சேர்ந்தனா அன்னைக்கு வெக்கம் புறம் போச்சு. நீ ஒரு வெக்கம் கட்டவே, நான் ஒரு வெக்கம் கட்டவே. ஒண்ணு உனக்கு குறி சொல்ல வேணாமா? ஆதி ஒரு காலம் உங்க ஐயாக்க வாழ்ந்த காலம். உனக்கு மரியாதையே இல்லை. அவங்கள கூப்பிட்ட மரியாதை இல்லை. அவன் எங்க ஐயா எங்க தாத்தா இல்லாம கடை வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கடனவே நன்னு கட்ட முடியாம தெரியல. உனக்கு மரியாதை இல்லை, உன் கோடாங்கிக்கு மரியாதை இல்லை. பார்த்து பேசிக்க. இருடா, பழைய காலத்துல அவங்கள கூப்பிட வேணாம்டா. அவங்கள யாரும் உன்னை கூப்பிட சொன்னது? அவன் வச்ச கடனை இன்னும் அடைக்க முடியாம தெரியாண்டா. மேல சட்டை கூட போட முடியாது தெரியும். ஆதி காலம் அங்க மயத்து காலம். எப்படியாவது இப்படி ஒரு கிறுக்குண்டவன் ஒரு கோடாங்கிட்ட குறி வாக்க வந்தா அந்த குறி எப்படி இருக்கும்? இன்னைக்கு சித்திர ஏ அடுத்த இப்ப சித்திரைன்னு 36 வட்டம் சொல்லிட்டேன். சித்திரை சித்திரை ஒன் சொல் விடு. என்னமோட ஐயா ஏன் நேரம் தலையெழுத்து உனக்கு. அதுதான் தலையெழுத்து தானே. ஓட்ட வந்திருக்க மாதிரி குறிவாக்கணும் மட்டும். ஏன் தலையெழுத்து தாண்டா? என் இருக்கங்குடி மாரியத்தாவை வணங்கி வணங்கணும் வணங்கணும். என் கருப்பனை தன் மண்டி இட்டு கும்பிட்டு மண்டு குறிவாக்கும் காலம். அடுத்த வரி தெரியல. 2 சாமியை கூப்பிட்டேன். இருக்கங்குடி
இருக்கக்கூடிய மாரியும் கருப்பனும் நினைவுல வந்திருக்கு. அடுத்த சாமி தெரியல. ஏலே சொல்ல வர்ற சொல்லலை. எங்கே சொல்ல விட்டாத அருள் பிடிக்கும் போது ஏன் கூட பேசுறேன்? அருள் மயத்துல பிடிக்குது. அருள் மயத்துல பிடிக்குது. அருள் போடா, நீ ஒரு ஏமாத்துக்கிறப்ப நான் ஒரு ஏமாத்துக்கிறேன். ஏய் பொண்ணு வறந்த விடுறா. இனி வீடு 8க்கு 4. 8க்கு 4 என்னடா? 8க்கு 4 இல்லை, 8க்கு 4 வீடா இருக்கு. இருடா சொல்ல வர்றேன். குழி தொண்டை பாக்குறியா எனக்கு? இருடா. ஆ. போகும் வழி பாதை. நம்ம நரிக்குடி வழியே போயிடுவோம். அடே வாழ்க்கையில சொல்றேன்டா. பார்த்திபன்ல நரிக்குடி வழியே போய் உன் வாழ்க்கையில நடந்து சொல்றேன். வாழ்க்கை என்ன மலத்தை போடுங்கறா? என்னடா இப்ப இன்ன வரைக்கும் 1/2 மணி நேரம் ஆகுதுடா. என்னடா நீ கொடுக்க அடிச்சிருக்க? என்னடா சாமியை கூப்பிட்டுருக்க? சப்புன்னு அடிச்சு